சரிம்மா, நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டா எல்லாத்தையும்? முடிச்சிட்டேம்மா. நாளைக்கு டேபிள்ஸ் டெஸ்ட்னு சொன்னியே, படிச்சிட்டியா அத? படிச்சிட்டேம்மா. எங்க 4th டேபிள் சொல்லு பாப்போம். அம்மா, என் அறிவுக்கு தகுந்த மாதிரி நல்ல பெருசா கேளுங்கம்மா. இதெல்லாம் ஈஸி தூசி. 4th டேபிள். முதல்ல 4th டேபிள்ஸ் சொல்லு. 4 டேபிள் தானம்மா. ட்ரெஸ்ஸிங் டேபிள், டைனிங் டேபிள், ஸ்டடி டேபிள், அப்புறம் பிரின்சிபல் டேபிள். உங்க ஐயா டேபிள். ஐயா டேபிள், கம்ப்யூட்டர் டேபிள், இன்னும் நிறைய டேபிள் இருக்கு. எனக்கும் தெரியும். நீங்க 4 டேபிள் தான கேட்டீங்க. பாப்பா, என்னம்மா? எவ்வளவு நேரம் ஆகுது? புக் எடு, படிக்கணும்ல. எப்ப வர செல்லே பாத்துக்கிட்டு இருக்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா? அதிக பிரகசித்தனமா பேசாத, புக் எடு போ. என்ன மட்டும் படி டார்ச்சர் பண்ண வேண்டியது. நீங்க என்ன படிச்சிருக்கீங்களா? நான் BA வரைக்கும் படிச்சிருக்கேன் டி. அப்போ பாட்டி வீட்டில் ரொம்ப கஷ்டம். பாட்டி படிக்க வைக்க மாட்டேன்ட்டா. படிக்க வச்சிருந்தானா இதை விட நிறைய படிச்சிருப்பேன். படிச்சதே 2 எழுத்து, அதையே தலைகீழ படிச்சிருக்கீங்க. இதெல்லாம் நான் ப்ரீகேஜ்லயே படிச்சிட்டேன். டேய், ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கொஸ்டின் சொல்லி தந்திருக்கேன்டா. மறக்கவே கூடாது, ரொம்ப முக்கியமானது. பரீட்சைக்கு கண்டிப்பா கேட்பாங்க, சரியா? எப்ப கேட்டாலும் சரி, தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சரி, ஒழுங்கா பதில் சொல்லணும், சரியா? சரிம்மா. அம்மா, எனக்கு ஒரு டவுட், சின்ன டவுட். நீங்க தூங்குனதா இல்ல நான் தூங்குனதா? உங்க ஆயா தூங்கும் போது இதுக்கு இப்ப இவ்வளவு நேரம் அம்மா, எனக்கு நாளைக்கு ஒரு கழுதை வாங்கி தாங்கம்மா. கழுதையா? எதுக்கு? எங்க மிஸ் தான் சொன்னாங்க, உங்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு பதிலா கழுதைக்கு பாடம் எடுத்துடலாம்னு சொன்னாங்க. அதான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா ஆளுக்கு ஒரு கழுதையை கொண்டு போய் ஸ்கூல்ல போய் கட்ட போறோம். அப்ப தெரியும் எங்க மேம்க்கு கழுதைக்கு பாடம் நடத்துறது எவ்வளவு கஷ்டம்ட்டு. அது மே மே கத்த போகுது. வேண்டாம் கருதவும் வேண்டாம். சொல்லு, அதுக்கப்புறம் என்ன வரும்? நாளைக்கு பரீட்சையை வச்சுக்கிட்டு இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கியே பாப்பா. நாளைக்கு நீ எக்ஸாம் மட்டும் நீ ஒழுங்கா எழுதணும் வச்சுக்கயே, அம்மாவை நீ மறந்துடணும் பாத்துக்க. ஒழுங்கா படிச்சுட்டு வா. கடக்க கருதவும் வேண்டாம், மடைத்தலையில் ஓடும். The next day. பாப்பா, நீ எக்ஸாம் எப்படிமா எழுதுன? தள்ளுங்க ஆண்டி.